காகித கப்பல். சோவென்று அடித்து பெய்யும் மழைக்காலத்தில் வாராது வந்த மழை மாமணி எங்கள் வீட்டின் முன்புறத்தில் உள்ள வாய்க்காலில் செம்மண் நிறத்தில் மண் வாசனையுடன் இலைத்தழைகளுடன் பொங்கும் நுரையுடன் நீர்க்குமிழிகள் புடைசூழ தண்ணீர் ததும்பி அழகாய் ஓடும் பொழுது அவசரமாய் அலமாரியில் இருந்து ஏதோ ஒரு புத்தகத்தை கிழித்து காகித கப்பல் செய்து விடுவோம். தண்ணீரை கிழித்து கொண்டு வளைந்து நெளிந்து அழகாய் செல்லும் பொழுது கப்பல் எங்கள் ஆசைகளையும் கனவுகளையும் சுமந்து செல்லும். அந்த காகிதத்தில் அறிஞர்களின் பொன்மொழியோ, புகழ்பெற்றவர்களின் வாழ்க்கை சரிதமோ, மனப்பாட பகுதியோ, தமிழ் இலக்கணமோ, கணக்குகளின் சூத்திரமோ, அறிவியல் சமன்பாடோ இருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் அதை பற்றி யோசித்ததில்லை, கவலைப்பட்டதும் இல்லை. எங்களின் அனைத்து சந்தோஷங்களும் அசைந்து வளைந்து நெளிந்து அழகாய் மிதந்து செல்லும் அந்த காகித கப்பலிலேயே மனம் லயித்திருக்கும். அதன் பிறகு எத்தனையோ புத்தகங்கள் படித்திருந்தாலும் அந்த காகித கப்பல் சந்தோஷத்தை எந்த புத்தகமும் தரவில்லை. சிறுவயதின் குறும்புகள், விளையாட்டுகள், தவறுகள், குதூகலங்கள், அவற்றின் நினைவுகள் மட்டுமே இன்றைய நாட்களை இனிதாய் நகர்த்தி கொண்டிருக்கின்றன. அவை திரும்பாது என்றாலும் தித்திக்கின்றன. அன்புடன், ராஜகுமாரன்.